சேலத்தில் நடைபெற்று வரக்கூடிய திமுக இளைஞரணி மாநாட்டில் 25 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மாநில பட்டியலுக்கு கல்வி மீண்டும் மாற வேண்டும், ஆளுநர் பதவிகள் இருக்கக்கூடாது, ஆளுநர்களை வைத்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் மத்திய அரசு நடத்துது, ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து, நீட் ஒழிப்பு என பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி மாநாட்டில். இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாஸ்கர் இணைகிறார். இந்த 25 தீர்மானங்களில் முக்கிய தீர்மானமாக ஆளுநர் பதவி நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்று மாநாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தொங்கு சதை போல ஆளுநர் பதவி என்பது இருக்கிறது என்று காட்டமான விமர்சனமும் கூட இந்த மாநாட்டில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாஸ்கர் ஓட்டி. மாநில பட்டியலில் கல்வி மருத்துவத்தை மாற்ற வேண்டும், முதலமைச்சரே பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக நியமனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் ஒரு 17வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை, குறிப்பாக பாஜக ஆட்சி இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான அந்த ஆளுநர் பதவியை கொண்டு செயல்படாமல் தடுக்கும் முயற்சியில மத்திய அரசு ஈடுபடுகிறது. அதுக்காக ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடுகிறது அப்படிங்கிறதா குற்றச்சாட்டாக அந்த தீர்மானத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதே ஜனநாயகத்துக்கான பாதுகாப்பாக தீர்வாக அமையும் அப்படிங்கிற தீர்மானம் என்பது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு வேலைகள்ல தமிழர்களை நியமனம் செய்ய வேண்டும், மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய மத்திய அரசுக்கு கண்டனம். அதே நேரத்தில் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பாஜக அரசு வைத்துக் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறதுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்வதற்கும் இந்த மாநாட்டில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜக ஆட்சியை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படிங்கிறது இளைஞரணியினுடைய மாநாட்டு தீர்மானத்துல 24வது தீர்மானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கான சூழல் என்பது 25வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் பாராட்டு தெரிவித்து மத்திய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து ஆளுநருக்கு எதிராகவும் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டில் இந்த 25 தீர்மானங்களையும் வாசித்து அதற்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. ரைட்டு. இந்த தீர்மானத்தில் ஆளுநர் நீக்கம் என்பது பிரதானமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து அப்படின்னு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாநில பட்டியலுக்கு கல்வி மாற வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. பாஜக அரசுக்கு பல்வேறு இனங்களில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக தமிழ்நாடு முதலமைச்சர் தான் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரெய்ட் நடத்தி பாஜக அல்லாத மாநிலங்களில் எதிர்கட்சிகளை குறிவைக்கக்கூடிய போக்கு கடும் கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யூனியன் பிரதேசங்களாக செயல்படக்கூடிய இடங்களில் ஆளுநருடைய ஆதிக்கம் என்பது விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.